என்னுடைய பயிற்சி தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண மஞ்சள்லேருந்து மஞ்சள் பொடி சூப்பராகவே தயாரிச்சிட்டேன். அதை எப்படி தயாரித்தேன் அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம கடைகளில் கிடைக்கிற மஞ்சத்தூளில் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமானது இந்த மஞ்சளில் குர்குமின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இதை எடுத்துகிட்டு தான் மஞ்சத்தூள் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குர்குமின் தான் நம்ம உடம்பில் வரக்கூடிய கேன்சரின் இன்னும் பல வகையான நோய்களை குணப்படுத்துது, வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சளில் நம்மளே விளைய வச்சு நம்மளே அரைச்சி சாப்பிடும்போது கலப்படம் இல்லாத மஞ்சள் கிடைக்கிது. லாஸ்ட்டாக பயிற்சி தோட்டத்தில் மஞ்சள் போட்டிருந்தேன். கரெக்டாக தை மாதம் இதை அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. நல்லாவே மஞ்சள் விளைஞ்சிருந்ததுங்க. இது களிமண் தான், இருந்தாலும் ஓரளவு உரங்கள்லாம் கொடுத்து தேத்தி எடுத்துகிட்டு வந்ததில் மஞ்சள் நல்லா முத்தன மஞ்சளாகவே கிடச்சிது. இப்போ பிடுங்குறோம் பாருங்கள். பொதுவாக இந்த மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு மஞ்சளை நல்லா முத்த விடணுங்க. பிஞ்சி மஞ்சள் சரியாக வராது. நான் என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் இடம் இருந்ததுனால நிறையவே போட்டேன். நம்ம மாடி தோட்டத்திலேயே மஞ்சளை போடலாம். நமக்கு தேவையான மஞ்சளை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் எப்படி வளர்க்குறது அப்படின்றத நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தாங்க. இப்போ மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சிங்கனாக்கா அது முளைச்சி வரும். கரெக்டாக அந்த ஜூன் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி அப்போயே முளைச்சி வந்ததை மண்ணில் ஊனி விட்டாலே சாதாரணமாக வந்துடும். இப்போது என்னுடைய பயிற்சி தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ணதில் இவ்வளோ மஞ்சள் கிடச்சிது. இப்போ நம்ம மஞ்சள் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தாய்க்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது கூட நமக்கு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவும் ஆகாது. அந்த தாய்க்கிழங்குலாம் கலர் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் தாய்க்கிழங்கு. மஞ்சளை அறுவடை பண்ணி நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, நல்லா கழுவிட்டு ஓரளவு உலர்த்திடணும். உலர்த்திட்டு இந்த மஞ்சளை அப்படியே நம்ம அரைக்கக்கூடாது. இதை நல்லா வேக வைக்கணும். நல்லா தண்ணீர் ஊற்றி தண்ணீர் முழுகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். முக்கியமாக ஒரு 10லிருந்து 15 நிமிஷமாவது வேகணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வேக வைக்கும்போது மூடி போட்டு மூடிடணுங்க. அப்போ தான் அதோடைய சத்துக்கள் எதுவுமே வெளியில் போகாது. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மஞ்சள் எடுத்து சாதாரணமாக ஒரு குச்சியோ அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது ஊசியோ அதில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வெந்திருக்கிறது. அதாவது தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சளுடைய அளவை பொறுத்து மாறுபடும். சாதாரணமாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். மஞ்சள் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வடிகட்டி எடுத்துக்கங்க. அந்த தண்ணீரை கீழே ஊற்றிடாதீங்க. அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை நல்லா ஆற வச்சு நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா இதை என்ன பண்ணணுன்னாக்கா, சின்ன சின்னதாக முடிஞ்ச வரை எவ்வளவு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக காயும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கணும். ரொம்ப உச்சி வெயிலில் காய வைக்க தேவையில்லை. காலை வெயில், மாலை வெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம காய வைக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாளாவது நம்ம காய வைக்கணுங்க. நம்ம காய வைக்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதோடைய கலரே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், பார்த்தாலே தெரியும். ஓகேங்க, இப்போ மஞ்சள் எல்லாமே சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ இதை அரைக்க போகிறோம். கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக நீங்கள் இருக்குது அப்படின்னாக்கா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சியிலே தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடுங்க. மிக்சியுடைய ஜாரில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அரைச்சிட்டு நம்ம சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, மாவு சலிக்கிறோம் பார்த்தீங்க, அதுலேயே நம்ம சலித்து எடுத்து அந்த கப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக போட்டுக்குங்க. அதை திருப்பியும் லாஸ்ட்டாக ஒரு முறை நம்ம அரைக்கலாம். இப்போது நமக்கு தேவையான மஞ்சள் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டோம். நமக்கு மஞ்சளும் கிடச்சிருச்சு. இது எந்தவித கலப்படமும் இல்லாத மஞ்சளுங்க. அதுவும் இல்லாமல் குர்குமின் அப்படின்ற ஒரு பொருள் இதில் இருக்கிறதுனால, இதை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய நோய்களை குணப்படுத்துது. நோய்களே வராமல் இது தடுக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மஞ்சளை விளைய வச்சு, இதுக்காக பெருசாக விளைய வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது.
நம்ம மாடி தோட்டத்திலே ஒரு 5 க்ரோ பேக்கில் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் நமக்கு கிடைச்சிடும். அதை எடுத்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சி வீட்டில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே போல் மஞ்சள் தயாரிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறமாவது நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சளை விளைய வச்சு மஞ்சள் தூள் உங்கள் வீட்டிலையே தயாரிக்க பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.